ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாலிட்டி மெயின்ஸ் கொஷின் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சோஷியல் இஷ்யூஸு. அதில் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹஸ் ரீகன்ஸ்டியூட்டட் இட்ஸ் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன். தணிகாச்சலம் இவர் யாருன்னா ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் தான் இதனுடைய சேர்மன். அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, டு எக்ஸமைன் request of inclusion and complaints of over inclusion or non-inclusion in the list of other backward class, that is OBC. First backward class commission in Tamil Nadu எப்போ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா 1969, known as சட்டநாதன் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா, recommended the introduction of creamy layer among OBC in state. இது எதனுடைய டைரக்ஷனில் அப்படின்னா, டைரக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இன் மண்டல் கமிஷன் கேஸ் ஆர் இந்திரா ஷானி கேஸ் இன் 1992. தி ஸ்டேட் கவர்மெண்ட் constituted a permanent Tamil Nadu backward class commission. Next, formed under Article 16 Class 4, read with Article 340 of Constitution of India. ஸோ ஃபர்ஸ்ட் திங், இதில் மெயின்ஸ்க்கு எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் 1 மார்க்காக கேட்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேக்வர்ட் கமிஷன் ஃபார்ம்டு இன் தமிழ்நாடு அப்படின்னு கேட்டால் சட்டநாதன் கமிட்டி சொல்லணும், இயர் தெரியணும். ஸோ இது ஒரு 1 மார்க்கு. இந்த பேஸ் ஆன் ரெக்கமெண்டேஷன் டைரக்ஷன் இருக்குது இல்லைங்களா, இது கூட கேட்கலாம். ஸ்டேட்மெண்ட் 1 or 2 which is correct அந்த மாதிரி கேட்கலாம். அசர்ஷன் ரீசனிங் அந்த மாதிரி கேட்கலாம். நெக்ஸ்ட்டு இது எந்த ஆர்டிக்கல் கீழே ஃபார்ம் ஆச்சுன்னா 16 Class 4, ரெட் வித் ஆர்டிக்கல் 340 ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இதுவும் 1 மார்க். ஸோ நம்ம ஒரு மெயின்ஸ் கவர் பண்ணும்போது எப்படி கவர் பண்ணணும்னு இப்போ உங்களுக்குலாம் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு டிஃபைன் அர்பனைசேஷன். எது ஒன்றுமே நமக்கு ஒன்று டெஃபினிஷன் தெரிஞ்சால் டெஃபினிஷன் எழுதிடணும், இல்லை ஏதாவது கோட் தெரிஞ்சால் கோட் யூஸ் பண்ணணும். இதுதான் நமக்கு ஸ்கோரிங்க்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ அர்பனைசேஷன் பொறுத்த வரைக்கும் டெஃபினிஷன், அக்கார்டிங் டு வாலிஸ், urbanization is the process of migration of people from rural to urban areas. பீப்புள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது மைக்ரேஷன். ஸோ ரூரல்லேருந்து அர்பனுக்கு போகிறது தான் இந்த அர்பனைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா, டியூ டு புஷ் அண்ட் ஃபுல் ஃபேக்டர்ஸ். என்ன அப்படின்னா, அர்பனுக்கு போனால் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும், பசங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்கலாம், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த மாதிரி சில ஃபேக்டர்ஸ் தான் அர்பனைசேஷனுக்கு மெயின் ரீசன். 1/3 ஆஃப் டோட்டல் பாப்புலேஷன் எங்கே இருக்காங்க அப்படின்னா அர்பன் ஏரியாவில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க தான் 63% ஆஃப் இந்தியாஸ் ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2030 இது 75% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு தான் மோஸ்ட் அர்பனைஸ் ஸ்டேட் இன் இந்தியா, ஏன்னா 49% இருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிஃபைன் எஜுகேஷன். இப்போ இந்த எஜுகேஷன் அப்படிங்கிற வேர்ட் லாட்டின் வேர்ட். எஜுகேஷன் அப்படின்னா என்ன? டு பிரிங் அப், இம்பார்ட்டிங் ஆர் அக்வயரிங் general knowledge, developing powers of reasoning and judgment, and generally preparing oneself or others intellectually for mature life. இது என்னன்னா, it completes the process of socialization. ரவீந்திரநாத் தாகூர் அப்படிங்கிற ஒரு கோட் அதான் சொல்லியிருக்கேன். எந்த கொஷின் எழுதினாலும் டெஃபினேஷன் தெரிஞ்சால் டெஃபினேஷன் எழுதுங்க, ஆர்டிக்கல் தெரிஞ்சால் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுங்கள், ப்ராப்பர் ஃபிகர்ஸ் தெரிஞ்சால் அந்த ஃபிகர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ப்ராப்பர் இயர் தெரிஞ்சால் இயர்ஸ் போடுங்க, கோட் தெரிஞ்சால் கோட் யூஸ் பண்ணுங்கள். கோட்டுக்குன்னு நீங்கள் தனியாக ஒரு நோட்டு கூட போட்டு எழுதுனீங்கன்னா அந்தந்த கொஷின் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் அந்த கோட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது நாட் ஒன்லி ஃபார் டிஎன்பிசி, யூபிசி ஆல்சோ அண்ட் ஃபார் வேரியஸ் அதர் எக்ஸாம்ஸ். இப்போ இங்கே என்ன கோட் பார்க்குறோம்னா, ரவீந்திரநாத் தாகூர் சொல்லியிருக்காரு. என்னன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆல் ரோட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் லீட்ஸ் டு அ சொல்யூஷன் கால்ட் எஜுகேஷன். ஸோ
இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது. நெட்டில் சர்ச் பண்ணி எழுதணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும். ஸோ இது ப்ராப்பர் நோட்ஸ் எடுத்து அப்டேட் பண்ணுங்கள். திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் சக்ஸஸ்.